ஸ்ரீ பத்ம புராணம் நான்காம் பகுதி. சோமசர்மாவும் சுப்ரதனும். ரேவா ஆற்றங்கரையில் வாமனன் தீர்த்தம் என்ற இடத்தில் சோமசர்மா என்பவர் தன் மனைவி சுமனாவுடன் வசித்து வந்தார். அவர்கள் வறியவர்களாயும் புத்திரப்பேறு இல்லாதவர்களாயும் துயரத்தில் வாழ்ந்து வந்தனர். இது குறித்து வசிஷ்டரை அடைந்து தன் துயரத்தை வெளிப்படுத்தி அதற்கான காரணத்தையும் வேண்டினர். அப்போது வசிஷ்ட முனிவர் அவன் முற்பிறவி வரலாற்றை கூறினார். முற்பிறையில் விவசாயத்தில் ஈடுபட்டு நல்ல வருமானம் ஈட்டியும் புனித யாத்திரை ஏதும் மேற்கொள்ளவில்லை, யாருக்கும் தானம் அளித்ததில்லை, சாஸ்திரங்களை அறியவும் இல்லை, அதனால் ஏழையாக பிறந்திருக்கிறாய் என்றார். ஆனால் இப்பிறவியில் எப்படி அந்தணனாக பிறந்தேன் என்று கேட்க வசிஷ்ட முனிவர் முற்பிறவியில் செய்த சில நற்காரியங்களே அதற்கு காரணம் என்று கூறி அவற்றை விவரித்தார். முற்பிறவியில் 4வது வர்ணத்தில் பிறந்திருந்தாலும் ஓர் படித்த விஷ்ணு பக்தராகிய அந்தணர் உனது இல்லத்தை நாடி வந்தார். அந்த கௌரவ விருந்தினரை வரவேற்று உபசரித்தாய் நீ. அந்த நாள் வளர்பிறை ஏகாதசி திதியாகும். அன்று அந்த விருந்தினர் விரதம் அனுஷ்டித்தார். அதை கண்டு நீயும் அனுஷ்டித்தாய். அதுவே இப்பிறவியில் பிராமணனாக பிறக்க காரணமாயிற்று என்றார். பின்னர் வசிஷ்ட முனிவர் சோமசர்மாவிடம் இனி என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை புகன்றார். விஷ்ணுவை வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் புத்திர பேறு கிட்டும் என்றார். சோமசர்மா மனைவி சுமனாவுடன் ரேவா ஆற்றங்கரையில் கபில சங்கமம் என்ற இடத்தை அடைந்து விஷ்ணுமூர்த்தியை குறித்து மந்திரம் உச்சரித்து தவமிருந்தார். அவ்வாறு இருக்கையில் பேய், பிசாசு, பூதம், பாம்புகள், காட்டு மிருகங்கள் அவற்றால் ஏற்படும் தொல்லைகள் ஏற்பட்டன. எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் விஷ்ணுமூர்த்தியை பிரார்த்தித்து வர விஷ்ணுமூர்த்தி அவர்கள் முன் தோன்றி வேண்டிய வரத்தை கேட்குமாறு கோரினார். அப்போது சோமசர்மா தனது ஏழ்மை நீங்கவும் ஒரு புத்திரன் பிறக்கவும் அவனும் அந்த மகனும் என்றும் இடையறாத விஷ்ணு பக்தி உடையவராக இருக்குமாறும் வரம் அருளுமாறு வேண்ட அவ்வாறே அளித்து பகவான் மறைந்தார். அவர்களுக்கு பிறந்த குழந்தை சுப்ரதன் எனப்பட்டான். சுப்ரதன் பல ஆண்டுகளுக்கு முன் விதர்ஷரவில் ரித்வஜா என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய மகன் வாலி, வாலியின் புத்திரன் ருக்மாங்கதன் சந்தியாவலி தம்பதியருக்கு தர்மாங்கதன் என்ற மகன் பிறந்தான். அவன் சிறந்த விஷ்ணு பக்தனாக வாழ்ந்து விஷ்ணு லோகத்தை அடைந்தான். அவன் பல யுகங்கள் ஸ்வர்க்கத்தில் வாழ்ந்து பின்னர் சுப்ரதனாக பிறந்தான். சிறு வயதிலிருந்தே சுப்ரதன் சிறந்த விஷ்ணு பக்தனாக விளங்கினான். பெரியவனான பிறகு நர்மதை நதிக்கரையில் உள்ள வைடூரிய மலைக்கு சென்று 100 ஆண்டுகள் விஷ்ணுவை நோக்கி தவம் புரிந்தான். அவனும் அவனுடைய பெற்றோர்கள் விஷ்ணுலோகம் சென்று நீண்ட காலம் வாழுமாறு விஷ்ணுமூர்த்தி வரம் தந்தருளினார். 4ஆம் பகுதி முற்றிற்று.